எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை இந்த 9வது மாதத்தில் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமாய் தந்தார். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய. இதுல 2 காரியத்தை நீ யோசிக்கணும். 2 காரியத்தை ஒன்று யோசிக்கணும். ஒன்று, நீ ஆண்டவருக்காக என்ன வேலை செய்தியோ அதற்குண்டான பலன் உனக்கு கிடைக்கும். 2வது, அது மனுஷன் கொடுக்க மாட்டான், அதை கர்த்தரே கொடுப்பார். நம்புறவங்க எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? முதல் காரியம் உன் செய்கை. எடுத்து வாசிச்சு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தானியேல் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஜெப வீரனாக இருந்தான். சிலர் சந்தோஷமாக இருக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க, சிலர் துக்கமாக இருக்கிற போது ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னாக்கா, சந்தோஷமாக இருந்தாலும் ஜெபிக்கணும், துக்கமாக இருந்தாலும் ஜெபிக்கணும். ரட்சிக்கப்பட்டவனுடைய ஜெபம் இப்படி தான் இருக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடாது. இந்த தானியேலை குறித்து பார்க்கிற போது வசனம் சொல்லுது, அவன் எப்பொழுதும் செய்து வந்தபடியே. அவன் எருசலேமில் இருக்கிறப்பவும் அப்படிதான் ஜெபம் பண்ணான். அவன் சிறைவாசியாக கட்டப்பட்டு பாபிலோனுக்கு வந்ததற்கு பிறகும் அப்படியே ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அவன் உயர்த்தப்பட்ட பிறகும் அதே போல ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதே போல பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் அவன் ஜெபிக்கிறவனாகவே இருந்தான். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை தானியேல் இப்படி நினைச்சிருக்கலாம், ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், ஜெபம் பண்ண கட்டுகள் எல்லாம் உடையும், ஜெபம் பண்ண மாற்றங்கள் கிடைக்கும். ஒருவேளை நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேனாக்கா சிங்கங்களுடைய கெபியில் என்னை போட மாட்டாங்க, எனக்கு அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லி நினச்சிட்டு கூட போய் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணியிருக்கலாமா பண்ணிக்கூடாதா? பண்ணியிருக்கலாம். அவன் நினச்சிருக்கலாம், எனக்கு சிங்ககையை கர்த்தர் கொடுக்க மாட்டார், நான் தான் ஜெபிக்கிற ஜெப வீரன் ஆயிடுச்சு, இந்த சோதனையை கர்த்தர் எனக்கு கொடுக்க மாட்டார், இந்த பிரச்சனைகளை எனக்கு கொடுக்க மாட்டார், இதுலேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றிடுவார் சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக இருந்திருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் ஜெபிக்கிறான் என்பதை அறிந்து அங்கே இருக்கிறவங்களாம் ராஜாவின் இடத்துல போய் சொல்ல ஆரம்பித்தார்களாம். இருக்கிறவங்களாம் ராஜாவின் இடத்துல போய் சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த ராஜா இந்த தானியேலை சிங்கங்களின் கெபியிலே வேறு வழி இல்லாமல் போட சொல்கிறானா? வேறு வழி இல்லாமல் இவனுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றியாச்சினாக்க ராஜாவே மீற முடியாது. அந்த சட்டத்தை ஏற்றி விட்டார்கள். இப்போ என்ன பண்ணணும்? இவனை கொண்டு போய் சிங்கங்கள் கெபியில் போடணும். சிங்கங்கள் கெபியில் இவன் போடப்படுகிற வரையில் இவனுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கைனாக்கா, எப்படியாவது கர்த்தர் என்னை பாதுகாத்துருவார். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. தானியேல் கொண்டு போயிட்டு எங்கே போடுறான்? சிங்கங்களின் கெபியில் போடுறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கு சிங்கங்களின் கெபிகளை ஏன் வச்சுருந்தாங்கனாக்கா பனிஷ்மெண்ட் ஏரியாவாது. என்ன ஏரியா? பனிஷ்மெண்ட் ஏரியா. தப்பு பண்ணுறவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அந்த சிங்கங்களுக்கு சாப்பாடு போடாமல் அவ்வளவு இதுவாக வச்சுருப்பாங்களாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாவது தப்பு பண்ணவங்கள போட்டானாக்கா போட்ட நிமிஷத்துலேயே அவங்கள என்ன பண்ணிவிடுவாங்களா? அடித்து பிச்சு தின்றுமா. அவ்வளோ கோபத்தோடு கூட அந்த சிங்கத்தை மூர்க்கமாய் வைத்திருப்பார்களாம். அவ்வளோ மூர்க்கமாச்சிருப்பாங்களாம். அல்லேலூயா. இந்த தானியேலை கொண்டு போய் போடுகிற போது மற்றவங்களாம் நினைக்கிறாங்க, இன்னும் 2 செகண்டில் தானியேல் பிஞ்சு போன தொடப்பத்தை போல் ஆக போகிறான். என்னென்னவோ பேசுகிறாங்க. ஆனால் தானியேல் போன உடனே ஒரு சத்தமும் கிடையாது. ராஜாவுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. காலையில் விடிந்த உடனே ராஜா என்ன பண்ணுறாருனாக்கா எழும்பி கெபியின் இடத்துல வருகிறார். 20வது வருஷத்தை வாசிச்சு பாருங்களேன்.
ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ராஜா சொல்றான், எந்த தெய்வத்திற்கு முன்பதாக நீ ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா இருந்தாயோ அந்த தேவன் உன் ஜெபத்திற்கு பதில் கொடாமல் போகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒருவேளை உன் ஜெபம் அன்னைக்கு கேட்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை உன் ஜெபம் நேற்றைக்கு கேட்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ஜெபம் இன்றைக்கு கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் தேவைப்படுகிற போது உன் ஜெபம் கேட்கப்படுகிறதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்களை ஜெபிக்க முடியாதபடி நிறைய போராட்டம் உனக்கு வரும். சில நேரத்தில் உன்னுடைய எண்ணமே பேசும், ஜெபம் பண்ணி என்னத்தை சாதிச்சேன், நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சது, என் ஜெபம்லாம் கேட்கப்படுமா, எனக்கு என் பிரச்சனை தீருமா, ஆஹா இல்லை நான் ஜெபிக்கலாம் மாட்டேன் அப்படி சொல்லிட்டு விட்டவங்கெல்லாம் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மீண்டும் ஜெபத்தை ஆரம்பி, மீண்டும் கடவுளோடு கூட பேச ஆரம்பி. நிச்சயமாக உன் ஜெபம் ஒரு காலம் வீணாக போகாது. நீ செய்த ஜெபம் ஒரு நொடி கூட அது வீணாய் போகாதபடி அதற்கேற்ற பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பா. ராஜா சொல்கிறான், இடைவிடாமல் எந்த தேவ சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணியோ அந்த தேவன் சிங்கங்களுடைய வாய்க்கு உன்னை தப்பி இருக்கும்படி செய்வார். ஆமென். தானியேலுக்கு புரியல. தானியேல் ஒருவேளை அவன் கோபப்பட்டிருக்கலாம், ஏன் எனக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், நான் ஜெபிக்கிற தேவ பிள்ளையாச்சே. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த கேள்வி இருக்கு, நான் ஜெபம் பண்ண பிறகு கூட ஏன் என் பிரச்சனை தீரல, நான் ஜெபம் பண்ண பிறகு கூட ஏன் எனக்கு மாற்றம் இல்லை, நான் ஜெபம் பண்ண பிறகு கூட ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, நான் ஜெபம் பண்ண பிறகு கூட ஏன் இன்னும் எனக்கு இந்த காரியத்தில் கதவு திறக்கப்படலை, ஏன் இன்னும் அற்புதம் நடக்கலன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்கல்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு காலம் உன் ஜெபம் வீணாய் போகாது, ஒரு காலம் வீணாக போகாது. அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ செய்த ஜெபம் எல்லாம் நீ ஆண்டவருக்கு முன்னாடி செய்கிற ஒரு வேலையாக இருக்கிறதா, ஒரு வேலை. அதற்கேற்ற ஒரு கூலியை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். எந்த நம்பிக்கையோடு கூட நீ ஜெபம் பண்ணுறியோ அந்த நம்பிக்கை உனக்கு நல்ல பலனை கொண்டு வரும், நல்ல பலனை கொண்டு வரும். நான் சொல்கிறேன், நான் விசுவாசித்தேன், நான் பேசுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். ரெண்டாவது காரியம், எப்பவுமே நமக்குள்ள பேசிட்டே இருக்கணுமா, எப்பவுமே நமக்குள்ள பேசிட்டே இருக்குமா. நம்முடைய வாழ்க்கையில் மைனஸான காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லணுமா, இல்லை இதெல்லாம் ப்ளஸ்ஸாக கர்த்தர் மாற்றுவார். நமக்குள்ளே வார்த்தை, அதை பாருங்க, உன் விசுவாசம் கிரியையில் கொண்டு வரணுமா. பயம் என்கிற ஆவி உனக்குள்ளே வரக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரவிடக்கூடாது. ஏசு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவர் எனக்கு செய்வார், என் வாக்குத்தத்தங்கள் நடக்கும், என் தீர்க்க தரிசனங்கள் நடக்கும், என்னோடு கூட கர்த்தர் பேசின வார்த்தைகள் எல்லாம் நடக்கும், எனக்கு அவர் ஒரு நன்மையும் குறைபட விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இடத்துல அந்த தாயை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்தது, உன் நம்பிக்கை தான் உன்னை ரட்சித்தது. நீ நிறைய பேருக்குள்ள இந்த விசுவாசம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது. கர்த்தரை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை உயர்த்துவார், எவ்வளவு தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த சபையில் ஆண்டவர் உன் கூட பேசுகிறபடி வேறு எந்த இடத்துலையும் பேச மாட்டார். ஒவ்வொரு ஆலோசனைகளும் உனக்கு கொடுக்குற அந்த வார்த்தைகளை கவனித்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல விளையலைனாக்கா வேறு எந்த இடத்துலையும் விளையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை பார்த்து இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம், எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் செய்வார். எந்த சூழ்நிலையில் எந்த பாதையில் நீ நடந்தாலும் சரி, உன் வாயை திறந்து பேசணும். என்னை கர்த்தர் நடத்துவார், என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார், என் மனைவியை கர்த்தர் நடத்துவார், என் கணவனை கர்த்தர் நடத்துவார், என்னை விசுவாசிகளை கர்த்தர் நடத்துவார், என் ஊழியக்காரனை கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சில நேரங்களில் உனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை கரைத்து பயத்தை உனக்குள்ளே கொண்டு வருவதற்காக சிலர் சில வார்த்தைகளை பேசுவார்கள். சில வார்த்தைகளை பேசுவாங்க. அவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்குன்னாக்கா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிறகு ஒன்றும் கிடையாது. இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையில் கூட அப்படித்தான். உன் பிள்ளை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவ்வளோதான், அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்கிற போது கூட அந்த பெண்மணி சொல்கிறா, இல்லை இல்லை இல்லை, இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் பிள்ளைக்கு ஜீவன் கிடைக்கும். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி வியாதி இல்லாத மனுஷன் கிடையாதுங்க. கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்கு வியாதி வராதான்னா வரும், பிரச்சனை வராதான்னா வரும், போராட்டம் இருக்காதான்னா. எல்லாவரை காட்டிலும் அதிகமாக கிறிஸ்தவனுக்கு தான் அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவனுக்கு தான் யுத்தம் அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவனுக்கு தான் பாடுகள் அதிகமாக இருக்கும். கிறிஸ்தவனுங்களுக்கு தான் ரொம்ப போராட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னாக்கா உண்மையாக வாழணுன்ட்டு சொல்லி நினச்சி ஒரு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வச்சேனாக்கா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும். ஆனால் உலகத்தானுக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, அவன் கூட கர்த்தர் இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார். இதுதான் கிருபை, இதுதான் கிருபை. அப்போ என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் கேட்ட, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீ வாய்களை திறந்து பேசணும். யோபு சொல்கிறார்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நீ பயப்படாத. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் இல்லை, அவர் பார்த்துப்பாரு, இயேசு பார்த்துப்பாரு. நீ ஏன் பயப்படுற? பேசணுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் பேசணும். உங்களுக்குள்ளே நீங்கள் ஆவிக்குரிய வார்த்தைகளை கொண்டு வரணும். உங்களுக்குள்ள விசேஷங்களை கொண்டு வரணும். நீ கலங்குற நேரத்திலெல்லாம் உனக்கு நீ ஆறுதல் சொல்லணும். இயேசு எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவருடைய வார்த்தைகளினாலே நீ குணமாவாய். அவருடைய வார்த்தைகளினாலே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படி சொல்லி பழகிக்கணுமா. யார் சொல்கிறத கேட்டும் பயப்படக்கூடாது, யார் சொல்கிறத கேட்டும் கலங்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்களா? எஸ், அங்கே இங்கே அப்படி இப்படின்னுவாங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எதையும் நம்பாதீங்க. இயேசு உன் கூட தான் இருக்கிறாரு. இயேசு எங்கே இருக்கிறாரு? இரும்புலியும் இல்லை, துரும்புலியும் இல்லை. அவர் யார் கூட இருக்கிறாரு? எனக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவர் அங்கெல்லாம் இருக்கிறவர் கிடையாது, இங்கே இருக்கிறவர். நீங்களே அந்த ஆலயம்ட்டு சொல்கிறாரு. அதனால் இயேசு அங்கெல்லாம் தேடாதீங்க. அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவருங்க. இப்போ பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்தாலும் இயேசு என்னை விட்டு விலக மாட்டார். அவர் என் பிள்ளைய பத்திரமா பார்த்துப்பார். அவர் என் குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பார். அவர் என் வாகனத்தை பத்திரமா பார்த்துப்பார். என் பிஸ்னஸை பத்திரமா பார்த்துப்பார். எனக்கு எல்லா தோல்விகள் ஜெயமாக மாற்றுவார். எனக்கு இன்னும் நிறைய நன்மைகளை செய்வார். என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களை கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் சொல்லுவீங்க? விசுவாசம். உன் விசுவாசம் கிரியை செய்துட்டே இருந்து நினச்சிங்களேன். நீங்கள் ஒரு யோபுல வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோபு இழந்தவைகள் எல்லாவற்றை காட்டிலும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டானா. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைச்சதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? 42வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எஸ், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம், அவனுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம் எல்லாம் பார்த்து சொல்கிறாங்க. யோபு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பான்? இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்க சொல்லுவாங்க.
ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உனக்கு தீர்க்காயுசை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன தீர்மானிக்க வேண்டியது மனுஷனுடைய வேலை கிடையாது. என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதோ குறை கொடுக்கிறதோ யாருடைய வேலை கிடையாது, மனுஷனுடைய வேலை கிடையாது. அவன் தீமையானவைகளெல்லாம் செய்வான், தீமையானவைகளெல்லாம் யோசிப்பான், தீமையானவைகளெல்லாம் எனக்கு விரோதமாக கொண்டு வருவான். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். கையை தட்ட மாட்டீங்களா? ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆராதிக்கிற தெய்வத்தினால் வரையா. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நான் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அழகா சொல்றாங்க, அது தாமதித்தாலும் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு கூட காத்திரு. வசனம் சொல்லுது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க. யாரை பார்த்து சொல்றாரு? நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. என்னைக்கா இருந்தாலும் ஏசப்பா எனக்கு கைவிட மாட்டாரியா, என்னைக்கா இருந்தாலும் ஏசு எனக்கு ஜீவனை கொடுப்பாரியா, என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் என்னை ஆசீர்வதிப்பார், என்னைக்கா இருந்தாலும் அவர் தான் என்னை உயர்த்துவார், என்னைக்கா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை அவரால் தான் மேன்மைப்படும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களை பார்த்து சொல்ற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். பணத்திற்கு மேலே, பொருளுக்கு மேலே, பலத்திற்கு மேலே, ஞானத்திற்கு மேலே நம்பிக்கை வச்சவங்களாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்களாம். கர்த்தர் நடத்துவார். தாவீது குறித்து சொல்கிறப்போ ரொம்ப அழகாக சொல்வார். அழகாக அவர் சொல்கிறாரு, நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனால் என் இருதயம் மாத்திரம் விழித்திருந்தது, கர்த்தர் என்னை தாங்குகிறதை நான் பார்க்கிறேன். என்ன வார்த்தைங்க அது! எந்த கவிஞனாலையும் சொல்ல முடியாதுங்க. எந்த அவன் சொல்கிறான் பாருங்க, நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் தூங்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என் இருதயம் மட்டும் என்ன ஆயிடுச்சு? விழித்திருந்தது. விழித்திருக்கிற என் இருதயம் கண்டது என்ன? அவருடைய கரம் தாங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கிருபங்க, கிருபை. என்னெல்லாம் பிரச்சனை வந்தாலும் சரி, ஏசு என் படகுல இருக்கிற வரையிலும், அவர் என் கை பிடிச்சிருக்கிற வரையிலும் என் படகு கவிழாது, என் படகு கவிழாது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்ற காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலமும் பொய் சொல்லாது. அது ஏற்ற காலத்தில் நடக்குமா? உனக்கு சொன்ன வாக்குத்தத்தம், உனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், உனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாமே வீணாய் போகாது, வீணாய் போகாது. ஒருவேளை நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம், எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு சொன்னதை சரியான நேரத்தில் கர்த்தர் செய்வதற்கு பெரியவராக இருக்கிறார். 3வது காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, புறக்கணிக்காதீங்க. சிலர் தேவனுடைய சமூகத்திற்கு போகிறதை விட்டு விடுகிறதை போல ரட்சிக்கப்பட்ட நீங்களும் விட்டுறாதீங்க. எவ்வளவு அழகாக சொல்கிறாரு பாருங்க. சபையை மேக்சிமம் யார் கட் பண்ணுவாங்கனாக்கா, தேவ பயம் இல்லாதவங்க தான் கட் பண்ணுவாங்க. சபை கூடி வருதில்ல, நான் தான் சொல்கிறேனே, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரையிலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. நான் சந்தோஷமாக சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மாமாவுக்காகவோ, மச்சானுக்காகவோ, மருமகனுக்காகவோ, பெரியம்மாவுக்காகவோ, எந்த இதுக்காகவோ நான் இன்னைக்கு வரலும் ஒரு ஆராதனை நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எனக்கு இதற்கெல்லாம் ஒரு நல்ல சன்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் விரும்பினதை அவர் எனக்கு கொடுப்பார். கிருபங்க. இந்த வைராக்கி யாருக்குள்ளே இருக்கணும்னாக்கா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே இருக்கணும். நீ ஞானஸ்நானம் எடுக்க போகிற பற்றியா, தண்ணிக்குள்ளே மூழ்கி எழும்புகிற போது உன் இருதயம் பேசணும். பழையவைகள், அது என்ன வார்த்தை? பழையவைகள்னாக்கா, சர்ச்சைக்கு போகாமல் கட்டடிக்கிறது, விசுவாசம் இல்லாமல் வாழ்கிறது, ஜெபம் பண்ணாமல் வாழ்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது,
நடிக்கிறது, முகதாட்சணியம் பார்க்கறது, ஜனங்களுக்கு ஏற்றாற்போல வாழ்கிறது, இதை எல்லாவற்றையும் தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு புதிய மனுஷனாக மேலே வரணும். புதிய மனுஷனாக மேலே வரணும். புதிய மனுஷனாக மேலே வரணும். அப்போ தான் அவர் மேலே வச்சுருக்க அன்பை உன்னால் பார்க்க முடியும். அப்போ தான் உன்னால் அன்பை பார்க்க முடியும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியை. நான் ஒன்று யோசிச்சு, நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்களேன், வேறு யாரும் உங்களை கேட்கக்கூடாது. நான் புதிய சிருஷ்டியா பழைய சிருஷ்டியா? எனக்குள்ளே என்ன குணங்கள் உருவாக்கி இருக்கிறது? நல்ல குணங்களா கெட்ட குணங்களா? கேட்டு பாரு. நான் நியாயந்திருக்கிறத விட்டுருங்க, நான் நியாயந்திருக்கிறத விட்டுருங்க. நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். நீங்கள் உங்களை பார்த்து கேளுங்க, எனக்குள்ளே இருக்கிறது என்ன ஆவி? ஏங்க, ஆண்டுடைய சமூகத்திற்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள் எவ்வளவு மேலான நாள். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆலயத்திற்கு போவோம், கூப்பிட்ட உடனே நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் சந்தோஷமாக இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் நினச்சேன், ஆடா என்னடா இது வேறு வழி இல்லாமல் சர்ச்சில் போய் உட்காந்துட்டு இருக்கிறோமே, ஒரு 2 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு கடவுளுடைய ஆலயத்தில் போய் உட்கார்ந்துட்டு அப்படி வார்த்தைகளை கேட்க 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 தான் அதில் இருக்கிற மகத்துவங்களை அறிந்து கொண்டேன். தாவீது சொல்கிறாரு, வேதாரின் கூடாரங்களிடையில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். என்ன வார்த்தைங்க இதெல்லாம்! படிக்கிறீங்களா இல்லையா? படிக்கிறீங்களா இல்லையா? ஏன் வரல? மாமா உடம்பு சரியில்லை. ஏன் வரல? கால் வலிக்குது. ஏன் வரல? தலை வலிக்குது. ஏன் வரல? சீமந்தம். ஏன் வரல? எல்லாத்துக்கும் ஒரு காரணம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம். ஒரே ஒரு நாள் நினச்சி பாருங்களேன், ஆண்டுடைய சமூகத்துக்கு நீ வராமல் போகிறத போல உன்னுடைய பிரச்சனை மிகுந்த நேரத்தில் அவர் உடனே வந்து அப்படி கை கொடுத்து அப்படி தூக்கலைனாக்கா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் பாருங்க. பாருங்க, உனக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. நீ விடுற அந்த நேரத்தில் உன்னை வந்து அவர் தூக்கலை, உன்னை தாங்கலை. அவர் சொல்கிறாரு, எப்போ நீ கூப்பிட்ட நேரத்தில் பக்கத்து தெருவில் நான் இருந்தேன், பக்கத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் நான். சொல்ல முடியுமா? நீ வாழ்ந்த வாழ்க்கையில் கர்த்தர் மட்டும் உன் பட்சத்தில் இல்லாதிருந்தால் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறவங்க கூட உன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஆண்டவர் இந்த சரீரத்தில் ஜீவனை கொடுக்கல, இன்னைக்கு மற்றவனுக்கு முன்னாடி உன்னை ராஜாவா ராஜாத்திய வாழ வைக்கல, உன்னை சௌரியவானா வாழ வைக்கல, உன்னை ஆசீர்வாதமாக வாழ வைக்கல, உன்னை மேன்மையாக வாழ வைக்கலனாக்கா குப்பை தொட்டியை விட மோசமாக போயிடுவேன் நீ. ஒன்றும் இல்லை, என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன், என்னையும் தான் சேர்த்து சொல்கிறேன். என்னை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக வைக்கலனாக்கா யாருக்கு பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை. என் மேலே அவர் வச்ச இரக்கம், என் மேலே அவர் வச்ச கிருபை, உங்கள் மேலே அவர் வச்ச இரக்கம், உங்கள் மேலே அவர் வச்ச கிருபை இன்னைக்கு எல்லாருக்கும் நீ தேவை, எல்லாருக்கும் நீ தேவை. ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் 2 கரத்தை உயர்த்தி சொல்லணும், இல்லைப்பா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அப்பாவை நான் பார்க்க போகிறேன், அப்பா சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், அதுக்கு பிறகுத்தான் எதுவாக இருந்தாலும் எனக்கு வைராக்கியமாக விட்டு பாரு பாரு பாரு. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான், அதுதான் வைராக்கியம். நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவனா எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கிற என்பதை இதன் மூலமாக நம்மளால் அறிஞ்சிக்கொள்ள முடியும். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், நீ செய்கிற ஜெபத்திற்குண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். 2வது காரியம், உன் விசுவாசத்திற்குண்டான பலனை கர்த்தர் கொடுப்பார். 3வது காரியம், உன்னுடைய எல்லா நெருக்கங்களையும் தள்ளி தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்திற்கு கர்த்தர் நல்ல பலனை உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே,